அந்த இஸ்லாத்தின் அடிப்படையான தௌஹீத் கொள்கைக்கு அடுத்த அடிப்படை மறுமை. மறுமையை அடிப்படையாக வைத்துத்தான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் அமைந்திருக்கிறது. நாம் மூமின்களாக முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், மறுமையில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் நாம் முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்ந்து வருகிறோம். அல்லாஹ்வை தொழுவது, அவனுக்காக நோன்பு வைப்பது, அவனுடைய பாதையில நம்முடைய செல்வத்தை செலவழித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்வது எல்லாமே எதற்காக என்று சொன்னால், மறுமையில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக. மொத்தத்தில் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவது எதற்காக என்று சொன்னால், மறுமையில் வெற்றி அடைந்து சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை தவிர எந்த நோக்கமும் இல்லை. இந்த உலகத்தில் வாழுகிற கியாமத் நாள் வரைக்கும் இந்த துனியாவில் வாழக்கூடிய எல்லா மூமின்களுடைய லட்சியமும், அதாவது நபி அவர்களின் காலத்தில் வாழ்ந்த நபி அவர்களின் லட்சியமும், அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களின் லட்சியமும், கியாமத் நாள் வரை இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மூமின்களுடைய லட்சியமும் எது என்று சொன்னால், மறுமையில் வெற்றியடைய வேண்டும், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு நபியுடைய லட்சியமாகவும், அந்த நபியின் காலத்தில் வாழ்ந்த நபியின் உம்மத்துக்களான மூமின்களின் லட்சியமும் இருக்கிறது. நம் ஒவ்வொருவருடைய லட்சியமும் என்ன? மறுமையில் வெற்றியடைய வேண்டும், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தர வேண்டும், நாம சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், நரகத்திற்கு சென்று விடக்கூடாது, அல்லாஹ் நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும், மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் வெற்றி அடைய வேண்டும். மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்ற லட்சியத்தை தவிர வேறு எந்த லட்சியமும் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. மறுமை வெற்றி என்ற அந்த ஒரு லட்சியம்தான் மூமினான ஆண்களின் லட்சியம், மூமினான பெண்களின் லட்சியம். ஒவ்வொரு நபியும் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பிய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அல்லாஹ் அனுப்பிய லட்சக்கணக்கான, லட்சத்திற்கும் அதிகமான தூதர்களின் லட்சியமும் மறுமையில் வெற்றியடைய வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது. அப்ப மறுமையில் வெற்றியடைய வேண்டும் என்பதை கொள்கையாக, லட்சியமாக எந்த ஒரு மூமின் தன்னுடைய உள்ளத்தில் உறுதியாக வைத்திருக்கிறானோ அந்த மூமினிடத்தில் இஸ்லாம் இருக்கும். கண்டிப்பாக மறுமையில் வெற்றியடைவதை எவன் தன்னுடைய நோக்கமாக, லட்சியமாக வைத்திருக்கிறானோ அவனிடத்தில் அவனுடைய பேச்சில் இஸ்லாம் இருக்கும், அவனுடைய செயல்பாடுகளில் இஸ்லாம் இருக்கும், அவனுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கும். அந்த மூமின் எந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகையை விடமாட்டான். மூமினான பெண்களும் அப்படித்தான். ஒரு முஸ்லிமான பெண் மறுமையில் நஷ்டமடைவதை விட்டு தன்னை தற்காத்துக் கொண்டு மறுமையில் வெற்றியடைவது மட்டுமே தன்னுடைய லட்சியமாக ஒரு மூமினான பெண், முஸ்லிமான பெண் லட்சியமாக கொண்டிருப்பாளேயானால் அந்த முஸ்லிமான மூமினான பெண்ணிடத்தில தொழுகை இருக்கும், ஈமானிய உறுதி இருக்கும், இஸ்லாம் இருக்கும். அப்ப யாருடைய லட்சியம் மறுமையில் வெற்றியடைவதாக இருக்கிறதோ அவர்களிடத்தில் இஸ்லாத்தை நாம கண்கூடாக பார்க்கலாம். யாருடைய உள்ளத்தில் மறுமையில் வெற்றியடைய வேண்டும் என்ற அந்த லட்சியம் இல்லையோ அவர்கள்ட்ட ஈமான் பலவீனமாக இருக்கும், அவர்கள்ட்ட இஸ்லாம் இருக்காது, அவர்களிடத்தில் தொழுகை இருக்காது, தொழுகையில் அலட்சியமாக இருப்பார்கள். ஒரு மூமினுடைய நடவடிக்கையை வைத்து, ஒரு மூமினுடைய செயல்பாடுகளை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் மறுமையை அவன் நேசிக்கிறான், மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்பதை அந்த மூமின் தன்னுடைய உள்ளத்தில் லட்சியமாக வைத்திருக்கிறான் என்பதை ஒரு மூமினுடைய நடவடிக்கை, செயல்பாடு, அவன் செய்யக்கூடிய அமல்களை வைத்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா அவனுடைய வேதமான, அற்புத வேதமான அல் குர்ஆன்ல சொல்கிறான், பல் துக்ஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆখিরাতু கைரும் வ அப்கா.
இந்த துனியா வாழ்வை நீங்கள் விரும்புகிறீர்கள், அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள், இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் சிறப்பானது, நிலையானது, நிரந்தரமானது மறுமை வாழ்க்கை. அல்லாஹ் உங்களுக்கு மறுமை வாழ்க்கையைத்தான், மரணத்துக்கு பிறகு நீங்கள் சந்திக்கக்கூடிய அந்த ஆகிரத்துடைய வாழ்க்கையைத்தான் அல்லாஹ் சிறப்பான வாழ்க்கையாக, நிரந்தரமான வாழ்க்கையாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அப்போ மறுமை வாழ்க்கை தான் நமக்கு சிறப்பான நிரந்தரமான வாழ்க்கை. அந்த மறுமையில் அல்லாஹு தஆலா நம் எல்லோரையுமே உயிர் கொடுத்து எழுப்புவான். மஹ்ஷர் என்ற ஒரு இடம் இருக்கிறது, மஹ்ஷர் என்ற ஒரு திடல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் அந்த மஹ்ஷர் திடலை பற்றி நமக்கு பல செய்திகளை அறிவித்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்ஷரை பற்றி, அந்த மஹ்ஷர் திடலை பற்றி நமக்கு ஏராளமான அச்சமூட்டி எச்சரிக்கைகளை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நமக்கு செய்திருக்கிறார்கள். மறுமையை பற்றி, மஹ்ஷரை பற்றி ஏராளமான செய்திகள் ஹதீஸ்களிலே இருக்கிறது, குர்ஆனில வசனங்களாக இருக்கிறது. அந்த மறுமையில் மஹ்ஷர் என்று அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய அந்த மஹ்ஷர் திடலில எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வால் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். நபிமார்கள்ல இருந்து சாதாரண மூமின்கள் வரைக்கும், நபிமார்கள், உயிர் தியாகிகள், சாதாரண மூமின்கள், காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், முனாஃபிக்குகள் உட்பட எல்லா மனிதர்களுமே மறுமையில் எழுப்பப்படக்கூடிய இடம் எது? மஹ்ஷர். அந்த மஹ்ஷரில், அந்த மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணையிலிருந்து எந்த ஒரு மனிதனும் தப்பிக்க முடியாது. சிலருக்கு அல்லாஹ் விசாரணையிலிருந்து விதிவிலக்கு அளித்திருப்பான். சில பேர் விசாரணையே இல்லாமல் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியசாலிகளாக இருப்பார்கள். அவர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துல, என்னுடைய சமுதாயத்துல 70,000 நபர்கள் விசாரணையே இல்லாமல், கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். இறுதி நபியினுடைய உம்மத்துக்கு, இறுதி நபியின் உம்மத்துக்களான சஹாபாக்கள், தாபியன்கள், தபவு தாபியன்கள்ல இருந்து நம்ம வரைக்கும் இறுதி நபியின் உம்மத்துக்களுக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. அதுல ஒரு சிறப்பு என்ன? 70,000 நபர்கள் விசாரணையே இல்லாமல், கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்திற்கு நுழைவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுடைய தன்மையை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள். சகுனம் பார்க்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துல சகுனம் பார்க்கக்கூடிய பழக்கங்கள் பெரும்பாலான முஸ்லிம் குடும்பத்தில் இருக்கிறது. கல்யாண பத்திரிகை அடிக்கும் போது முபாரக்கான நன்னேரத்தின் ஒரு வார்த்தையை போடுறாங்களே, அது சகுனம் பார்க்கக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தை போடக்கூடாது. கல்யாணத்திற்கு, இந்த திருமணத்துக்கு அடிக்கக்கூடிய பத்திரிகையில அல்லாஹ்வுடைய அருளால், அவனுடைய நாட்டத்தால், நபி அவர்களின் வழிமுறை சுன்னா அடிப்படையில் போட்டா அது குர்ஆன் சுன்னா அடிப்படையில அடிக்கப்படுற பத்திரிகை. அதை விட்டுட்டு அல்லாஹ்வுடைய அருளாலும் நபி அவர்களின் துவா பரக்கத்தாலும் நிகழும் ஹிஜ்ரி ஆண்டு முபாரக்கான இந்த தேதியில், முபாரக்கான இந்த நன்னேரத்தில், அது நல்ல நேரம் இவங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? இதுவும் சகுனம் பார்க்கிறது. அதாவது முகூர்த்த நாள் என்னைக்குன்னு காலண்டர்ல பார்த்து மாற்று மதத்தவர்கள் அந்த முகூர்த்த நாளை பார்த்து தான் திருமணத்தையே வைப்பார்கள். நம்ம சமுதாயத்திலும் இந்த பழக்கம் இருக்கிறது. என்னைக்கு முகூர்த்த நாள்னு பார்த்து அன்னைக்கு மேரேஜை பிக்ஸ் பண்றது. அப்ப அவங்க யதார்த்தமா ஒரு டேட், இப்ப நம்ம திருமணம் செய்யக்கூடிய நம்ம யதார்த்தமா ஒரு டேட்டை பிக்ஸ் பண்றோம். அது முகூர்த்த நாளா, மாற்று மதத்தவர்கள் முகூர்த்தம் நடத்தக்கூடிய ஒரு நாளா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்ப நாம ஒரு தேதியை பிக்ஸ் பண்றோம், காலண்டரை பார்க்காம நம்ம சௌரியத்துக்கு ஒரு தேதியை பிக்ஸ் பண்றோம். அந்த தேதி அவர்களின் முகூர்த்த நாளா இருந்தா நம்ம மேல குற்றம் இல்லை. காலண்டரை புரட்டி என்னைக்கு முகூர்த்த நாள்னு பார்த்து அன்னைக்கு திருமணத்தை பிக்ஸ் பண்ணா அப்ப நம்மள்ட்ட என்ன இருக்கிறது? சகுனம் பார்க்கக்கூடிய தன்மை நம்மிடத்தில் இருக்கிறது. இப்படி சகுனம் மாற்று மதத்தவர்கள்ட்ட ஏராளமான சகுனங்கள் இருக்கிறது. அந்த மாற்று மத மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சகுனத்தை நம்ம மக்களும் கடைபிடிக்கிறார்கள். இஸ்லாத்தை கடைபிடிப்பது குறைவு, சகுனத்தை கடைபிடிப்பது அதிகம். சகுனம் பார்க்கிறது எப்படிப்பட்ட செயல் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், சகுனம் பார்த்து தன்னுடைய காரியத்தை அமைத்துக் கொள்பவன்,
சகுனம் பார்த்து தன்னுடைய காரியத்தை மாற்றிக்கொள்பவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான். அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சா சொர்க்கம் ஹராமாயிடும். ஃபமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. எவன் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அப்ப இணை வைப்புனா கல்லு சிலைகளை வணங்குறது மட்டும் இணை வைப்பு இல்லை. தர்காக்கள்ல போய் கையேந்துறது, தர்காக்களை நம்புறது மட்டும் இணை வைப்பு இல்லை. சகுனம் பார்க்கிறது, தாயத்து கட்டுறது எல்லாமே இணை வைப்பு. அப்ப கல்யாணத்துல பத்திரிக்கை அடிக்கிறதுல ஒரு சகுனம், கல்யாணம் பண்றதுல ஒரு சகுனம், அதே மாதிரி குழந்தை பிறக்கிறதுல, குழந்தைய வளர்க்கிறதுல என்னென்ன மூட நம்பிக்கைகள் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறதோ அது அனைத்துமே சகுனம். அதை பார்க்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் மற்றொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், மன் அல்லக்க தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக. எவன் தன்னுடைய கழுத்திலே தாயத்தை அணிகிறானோ, எவன் ஒருவன் தாயத்தை கட்டுகிறானோ, தாயத்தை அணிகிறானோ, அவன் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்து விட்டான். அப்ப அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய பாவத்துல தாயத்து கட்டுறது ஒரு ஷிர்க், சகுனம் பார்க்கிறது ஒரு ஷிர்க். சகுனம் பார்த்து தன்னுடைய காரியத்தை அமைத்துக் கொள்வதும் காரியத்தை மாற்றுவதும் ஷிர்க். இப்படி சகுனம் பார்க்கிறவங்க முஸ்லிம் சமுதாயத்தில் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு மறுமையில் சொர்க்கம் கிடைப்பது கேள்விக்குறியான ஒரு விஷயம். அல்லாஹ் மன்னிக்காட்டி சொர்க்கத்துக்கு தான் நரகத்துக்கு தான் போய் ஆகும். சொர்க்கம் கண்டிப்பா ஹராமாக்கப்படும் இணை வைத்த நிலையில மரணிச்சா. அப்ப சகுனம் பார்த்தவர்கள் கூட மரணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வாழ்நாள்ல பார்த்த சகுனத்துக்கெல்லாம் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு திருந்தினா தான் அல்லாஹ் மன்னிப்பான். திருந்தாட்டி அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஏன்னா ஷிர்க்குன்னு வந்துருச்சு. ஷிர்க்குன்னு வந்துட்டாலே அல்லாஹ்ட்ட மன்னிப்புக்கு இடமே கிடையாது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமூகத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் சகுனம் பார்க்காதவர்களாக பறவைகளை வைத்தோ அல்லது சாதாரணமாகவோ சகுனம் பார்க்காத நெருப்பால் சூடு வைத்துக் கொள்ளாத மக்கள் என் உம்மத்துல 70,000 பேர் விசாரணையே இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்ப அவங்க சகுனம் பார்க்க மாட்டாங்க, நெருப்பால் சூடித்துக் கொள்ள மாட்டார்கள், நெருப்புல வைத்தியம் பார்க்கிற மாதிரி சூடு வச்சுக்கிற மாட்டாங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் யாரை சார்ந்திருப்பார்கள்? படைத்தவனான அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட என்னுடைய உம்மத்துல 70,000 நபர்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொர்க்கத்துக்கு விசாரணையே இல்லாமல் அல்லாஹ் விசாரிக்காமல் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய சில பாக்கியசாலிகளும் உண்டு. யாரை விசாரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டானோ, அல்லாஹ் யாரை விசாரிக்க வேண்டும் என்று நாடிவிட்டானோ அவர்கள் யாருமே அல்லாஹ்வுடைய விசாரணையிலிருந்து தப்ப முடியாது. தலைகீழ நின்றாலும் கெஞ்சினாலும் கதறினாலும் எல்லாருமே கெஞ்சுவாங்க, கதறுவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க, அல்லாஹ் அல்லாண்டு விட்டுருவாங்க, புலம்புவாங்க. யாருடைய கூச்சலும் யாருடைய கதறலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த துனியாவில் அல்லாஹ்வை மறந்தவர்களை எல்லாம் மறுமையில் அல்லாஹ் மறந்து விடுவான். இதுதான் உண்மை. அல்லாஹ்வை இந்த துனியாவில் நினைச்சு தொழுதவர்கள், அல்லாஹ்வை நினைத்து கலங்கியவர்கள், அல்லாஹ்வை நினைத்து அழுதவர்கள், அல்லாஹ்வை நினைத்து தான் செஞ்ச தவறுக்காக பாவங்களுக்காக மன்னிப்பு தேடியவர்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவான். இந்த உலகத்துல அல்லாஹ்வை பத்தியே நினைக்காம செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்கறது இல்ல, தொழுகையை சரியா நிறைவேற்றுறது இல்ல, மாற்றத்தை சரியா பின்பற்றுறது இல்ல, அல்லாஹ்வை என்னமோ ஏதோ ஒரு விஷயத்த ஏதோ ஒரு சக்தி அல்லாஹ் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே, அவங்க மேல அல்லாஹ் கருணை காட்டுறது ரொம்ப ரேர். அப்ப இதைத்தான் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ்வுடைய விசாரணையிலிருந்து தப்ப முடியாது. அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லுகிறான் மிக தெளிவாக. சூரா ஹாஷியாவுல உள்ள கடைசி 2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், இன்ன இலைனா இயாபஹும், நிச்சயமாக நம்மிடத்தில் அவர்களுடைய மீறுதல் இருக்கிறது. சும்மா இலைனா சும்மா இன்ன அலைனா ஹிசாபஹும், அல்லாஹ் சொல்லுகிறான். இன்ன இலைனா இயாபஹும் சும்மா இன்ன அலைனா ஹிசாபஹும். இந்த 2 வசனங்களுக்கு அர்த்தம் என்ன? நிச்சயமாக அவர்களுடைய மீறுதல் நம்மிடத்தில் இருக்கிறது. சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும், பின்னர் நிச்சயமாக
அவர்களை கேள்வி கணக்கு கேட்பதும் நம்மிடத்தில் இருக்கிறது. எல்லாருமே அல்லாட்ட வந்து நின்றுதான் ஆகணும், மனுஷர்ல வந்து நின்றுதான் ஆகணும், யாரும் அங்க நிக்கிறதுல தப்ப முடியாது. அவர்களை கடுமையாக கேள்வி கணக்கு கேட்பதும் அல்லாட்ட இருக்கிறது. அல்லாஹ்வுடைய விசாரணை கணக்குல இருந்து, அல்லாஹ்வுடைய கேள்வியில் இருந்து எந்த மனிதனும் ஒரு அடி கூட எடுத்து வச்சுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய விசாரணையில இருந்து ஒரு ஸ்டெப் எவனும் கால் எடுத்து வைக்க முடியாது. எல்லாரும் அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். இந்த ஆயத்தை ஓதும் போது அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் ஒரு துஆவை செய்வார்கள். அல்லாஹு மகசிபு இஸ்லாமை யசீரா, அல்லாஹ் நீ விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணை நாளிலே எங்களை இலகுவான முறையில் நீ விசாரிப்பாயாக, எங்களுக்கு இலகுவானதை நீ ஏற்படுத்து. நீ கடுமையா விசாரிக்கக்கூடியவன், கடினமான விசாரணையிலிருந்து யாருமே நபிமார்கள் உட்பட யாருமே தப்ப முடியாது. எங்களை கடினமா விசாரிச்சிடாத, இலகுவான முறையில விசாரி. அல்லாஹு மகசிபு இஸ்லாமை யசீரா, எங்களை இலகுவான முறையில் விசாரிப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி முடிக்கும் பொழுது, இந்த சூறாவின் ஆயத்துக்களை மொத்தமாக ஓதி முடிக்கும் போது ஓதுவதற்கு அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் ஓதிய துஆய். இப்படி அல்லாஹ்வுடைய விசாரணை என்பது மிக கடினமானது. அந்த விசாரணையில் இருந்து எந்த ஒரு நபியும், அதாவது அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பிய நபிமார்களில் எந்த நபிக்கும் மறுமையில் நஷ்டம் கிடையாது. எல்லா நபிமார்களுமே சொர்க்கவாசிகள், எல்லா நபிமார்களுமே மறுமையில் வெற்றி அடைந்து, எல்லா நபிமார்களுமே மறுமையில் வெற்றி அடைந்து சுவனம் செல்லக்கூடியவர்கள். ஆனால் சுவனத்திற்கு நபிமார்கள் செல்வதற்கு முன்பு எல்லா நபிமார்களும் அல்லாஹ்ட்ட விசாரிக்கப்படுவாங்க. அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு பதில் சொல்லிட்டு தான் அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு கீழ்ப்படிந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு உட்பட்டு அல்லாஹ் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு கண் கலங்கி கதர்ன பிறகுதான் நபிமார்களே தப்பிக்க முடியும், யாருமே தப்பிக்க முடியாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நபிமார்களே நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய நாள் மறுமை நாள். அதாவது சொர்க்கவாசிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட, சொர்க்கத்திற்கு அல்லாஹ்வால் நற்செய்தி சொல்லப்பட்ட நபிமார்களே மறுமையை கண்டு பயப்படுகிறார்கள், நடுங்குகிறார்கள் என்று சொன்னால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களினுடைய நிலைமை என்ன ஆகும்? நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுடைய நிலைமை என்ன? மிக கடினமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அவர்களின் சமுதாயத்திற்காக அல்லாஹ் விசாரிப்பான். ஆதி காலத்து நபினா நூஹ் நபி. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹ்வால் நபியாக தேர்வு செய்யப்பட்டவர் நூஹ் நபி. 950 வருட காலம் அந்த மக்களோடு வாழ்ந்து அந்த நூஹ் நபி அவர்களின் உம்மத்தான நிராகரிக்கக்கூடிய அந்த மக்களை, காஃபிர்களான குஃபுர்ல மூழ்கி கிடந்த அந்த மக்களை நூஹ் நபி அவர்கள் சத்தியத்தின்பால் இழுத்தார்கள், சத்தியத்தின்பால் அழைத்தார்கள். காலையிலும் மாலையிலும் இரவிலும் பகலிலும் அல்லாஹ்வுடைய நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அழைத்தார்கள். அந்த மக்களில் குறிப்பிட்ட சிலரை தவிர, ஒரு கப்பல்ல ஏறி தப்பிக்கிற அளவுக்கு உள்ள குறிப்பிட்ட சிலரை தவிர பெரும்பாலான மக்கள் முஷ்ரிக்குகளாக, காஃபிர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்களை வெள்ளத்தை கொண்டு மலையை இறக்கி மலையின் மூலமாக வெள்ளத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் அழித்தான். இந்த வரலாறு நம்ம எல்லோருக்குமே தெரியும். பல முறை உங்களுக்கு நான் இதே ஜும்மா மேடையில பயான்ல உங்களுக்கு நாம சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்திற்காக 1 வருடம் 2 வருடம் அல்ல, 50 வருடம் 100 வருடம் அல்ல, 950 வருட காலம் அந்த மக்களோடு வாழ்ந்து அந்த மக்களை சத்தியத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவார்கள். என்ன சோதனை ஏற்படும் தெரியுமா? விசாரிக்கும் போது அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை படிக்கும் போது நமக்கெல்லாம் ஆச்சரியம். 950 வருஷ காலம் வாழ்ந்து நன்மையை ஏவி தீமையை தடுத்த நூஹ் நபிக்கே இந்த நிலைமைனா, இன்னைக்கு நம்மள நிறைய பேர் நன்மையை ஏவுறதும் கிடையாது, தீமையை தடுக்கிறதும் கிடையாது. நம்மள எத்தனை பேர் இஸ்லாத்தை சொல்றோம்? நம்மள்கிட்டயே முதல் இஸ்லாம் இல்லையே. நம்மள்கிட்ட இஸ்லாம் இருந்தா தானே இஸ்லாத்தை சொல்ல நம்ம தகுதி உள்ளவங்க. நம்மள்கிட்டயே இஸ்லாம் இல்லை, நாம எப்படி இஸ்லாத்தை சொல்ல முடியும்?
950 வருட காலம் தாவா செய்த ஒரு நபி விசாரிக்கப்படுகிறார் மறுமையில் அல்லாஹுவால். அல்லாஹ் அவங்க சமுதாயத்துக்காக நூஹ் நபியை விசாரிக்கும் போது நூஹ் நபியுடைய சமுதாயம் மறுக்கும். எப்படி மறுப்பாங்க? இவர் எப்ப எங்களுக்கு நபியா வந்தாருன்னு மறுப்பாங்க. அல்லாஹ் நீ இவரை எங்களுக்கு நபியாவே அனுப்பலன்றுவாங்க, மறந்துட்டு சொல்லுவாங்க, இவரை நீ எங்களுக்கு எப்ப நபியா அனுப்புன? நூஹ் நபி எங்களுக்கு எப்ப நபியா அனுப்பப்பட்டாரு? இவர் எங்க சமுதாயத்துக்கு நபியாவே வரலன்னு சொல்லி மறுப்பாங்க அந்த மக்கள். அப்ப இந்த இறுதி நபியின் உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு கண்ணியம் இருக்கிறது, இறுதி நபிக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு கண்ணியம் இருக்கிறது. நூஹ் நபியிடத்தில் அல்லாஹ் விசாரிக்கும் போது நூஹ் நபி அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்வார், யா அல்லாஹ், நீ என்னை என்னுடைய சமூகத்திற்கு நபியாக அனுப்பியதற்கு இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் உம்மத்தும் சாட்சி. நீ சாட்சின்னு சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ் நீ சாட்சி. ஏன்னா அல்லாஹ்வும் சாட்சி தான், அவன் தான் அனுப்புனான், அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். மனிதர்கள்ல சாட்சின்னு சொன்னா இறுதி நபி முஹம்மதும் அவருடைய உம்மத்துக்களும் சாட்சி. எதற்கு சாட்சி? என் சமூகத்திற்கு நான் நபியாக அனுப்பப்பட்டதற்கும் 950 வருட காலம் என் மக்களுக்கு நான் சத்தியத்தை சொன்னதற்கும் இறுதி நபி சாட்சி, இறுதி நபியின் உம்மத்து சாட்சி என்று சொல்லுவாங்க. நூஹ் நபி அல்லாஹ் விசாரிப்பான். இந்த விசாரணை நபிமார்கள் விசாரிக்கப்படுவது எப்படியோ அதை விட கடினமாகத்தான் சாதாரண மக்கள் எல்லாம் விசாரிக்கப்படுவார்கள். மறுமையில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஒரு சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இருந்து இன்று வரை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகனாக, அல்லாஹ்வுடைய சக்தி உள்ள அல்லாஹ்வுடைய மகனாக, கடவுளாகவே ஈசா நபியை ஒரு சமுதாயம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கு. இந்த தவறான நம்பிக்கை எப்போ உடைக்கப்படும் என்று சொன்னால், கியாமத் நாளின் அடையாளமாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த துனியாவுக்கு வருவார்களே, அப்பொழுதுதான் இந்த தவறான, இந்த குஃபுரான நிராகரிப்பு நம்பிக்கை உடைக்கப்படும். அந்த அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டிய சமுதாயம், அல்லாஹ்வுடைய தூதராக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய நபியாக ஈமான் கொள்ள வேண்டிய சமுதாயம் ஈசா நபியை கடவுள் என்று, அல்லாஹ்வுடைய மகன் என்று ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஈசா நபியை பெற்றெடுத்தார்களே மிகச்சிறந்த பெண்மணி, மூமின்களுக்கெல்லாம் உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல 2 பெண்களை காட்டுகிறான். மூமின்களுக்கு உதாரணம் 2 பெண்கள். ஒரு பெண் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா. லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனூ இம்ராஅத்த ஃபிரௌன் இது காலத் ரப்பி இப்னி லி இந்திக பைத்தன் ஃபில் ஜன்னah. அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவியை பற்றி சொல்கிறான். தன்னை ஈமான் கொண்ட மூமின்களுக்கு ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் முன் உதாரணமாக காட்டுகிறான். ஏன் காட்டுகிறான்? வ இது காலத் ரப்பி, அவர்கள் சொன்னார்கள், இறைவா எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கொடு. அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அந்த ஈமான் கொண்ட மூமினாக ஃபிரௌனுடைய மனைவி வாழுகிற காரணத்தினால் ஃபிரௌனுடைய மனைவி பல்வேறு கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாக்கப்படுகிறார். அவங்க பெயர் ஆசியான்னு ஹதீஸ்ல வருகிறது. அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் ஃபிரௌனுடைய மனைவியின் பெயரை ஆசியா என்று சொன்னார்கள். கடுமையான துன்பத்தையும் வேதனைகளையும் துயரங்களையும் ஒவ்வொரு நாளும் அன்னை ஆசியா அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆசியா அவர்கள் அல்லாஹ்ட்ட பரிசா எதை கேட்டாங்க? உன்னை ஈமான் கொண்ட ஒரு மூமினாக, உன்னை ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிமாக இந்த உலகத்தில் வாழ்வதால் தான் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுகிறது. அவர்களும் கஷ்டத்தை அனுபவித்தார்கள். அவர்களின் காலத்தில் வாழ்ந்த, அவர்களால் குழந்தையாக வளர்க்கப்பட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அவர்களின் சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அந்த காலத்தில் மூமின்களாக வாழ்ந்த எல்லோருமே பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இந்த காலகட்டம் மட்டுமல்ல, எல்லா காலகட்டத்திலும் எல்லா நபிமார்களின் சமூகங்கள் அவர்களின் காலகட்டங்களில் எல்லாம் காஃபிர்களால், குஃபார்களால் மூமின்கள் கடுமையான துன்பங்களையும்
அவஸ்தைகளையும் அனுபவித்திருக்கிறார்கள். இன்னைக்கு பலஸ்தீன், காசா எப்படி நமக்கு உதாரணமாக இருக்கிறதோ இது போன்ற துன்பங்களை இன்னைக்கு இந்தியாவில் சில பகுதிகளில் குஃபார்களால் முஸ்லிம்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்களே, காசாவில் ஒவ்வொரு நாளும் கொடுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, இந்த கொடுமைகள் இன்னைக்கு நடப்பதல்ல, காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. நூஹ் நபி காலத்துல இருந்து, இப்ராஹிம் நபி காலத்துல இருந்து, மூசா நபி காலம், ஈசா நபி காலம், இறுதி நபியுடைய காலம், எல்லா நபிமார்களின் காலத்திலும் மூமின்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லுகிறான் திருக்குர்ஆன்ல, அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லா ஐ யகூலு ரப்புனல்லாஹ். அந்த முன் சென்ற மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனம் இருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவுல பல பகுதிகளில் பாஜக, ஆர்எஸ்எஸ் குண்டர்களால், பயங்கரவாதிகளால் கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுறாங்களே, அந்த மூமின்களுக்கும் பொருந்தும், காசாவில் உள்ள மூமின்களுக்கும் 100% பொருந்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்து பல இன்னல்களை சந்தித்த அந்த சத்திய சஹாபாக்களுக்கும் பொருந்தும். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் அநியாயமாக தங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், அவர்கள் அநியாயமான முறையில பழி தீர்க்கப்பட்டார்கள். எதற்கு வீடுகளை விட்டு, ஊர்களை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள்? எதற்கு அவர்களுடைய இருப்பிடங்கள் புழுங்கப்பட்டது? அவர்களின் சொத்துக்கள் ஏன் சூறையாடப்பட்டது? அவர்கள் ஏன் விரட்டி அடிக்கப்பட்டார்கள்? அதற்கு காரணம் என்ன? இல்லா ஐ யகூலு ரப்புனல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்னதை தவிர வேறில்லை. அல்லாஹ் என்று, எங்களின் இறைவன் அல்லாஹ் மட்டுமே என்று சொன்னதற்காகத்தான் பல்வேறு காலகட்டத்தில் மூமின்கள் குஃபார்களின் தாக்குதல்களுக்கு, பழி தீர்ப்புக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அதுதான் காசாவிலே நடந்து கொண்டிருக்கிறது, இந்தியாவில் சில பகுதிகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் மூமின்கள் சோதிக்கப்படுவார்கள், மூமின்கள் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள், இன்னல்களை அனுபவிப்பார்கள். அவர்கள் கஷ்டப்பட கஷ்டப்பட அல்லாஹ்ட்ட இருந்து நன்மை கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் பாவங்கள், அவர்கள் செய்த தவறுகளை மன்னித்துக் கொண்டே இருப்பான். இறுதியில் அவர்கள் சொர்க்கத்தை இலகுவான முறையில் அடைந்து விடுவார்கள். இந்த துனியாவுல கஷ்டத்தோடு வாழ்ந்து கஷ்டத்தோடு மரணிக்கிறார்களே மூமின்கள், அவர்கள் சொர்க்கத்தை ஈஸியா அடைகிற மாதிரி சொகுசா வாழ்ந்த மூமின்களால் அடைய முடியாது, ஈஸியா அடைஞ்சிட்டு போயிடுவாங்க. அப்ப யார அல்லாஹ் சொர்க்கத்துக்குன்னு தேர்வு செஞ்சுட்டானோ, யார அல்லாஹ் விரும்புறானோ அவரை தன்னுடைய சோதனைக்கு அல்லாஹ் உள்ளாக்குவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவியையும் சோதித்தான், ஃபிரௌனை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க, அல்லாஹ் இன்னைக்கு நான் துன்பப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால் அது உனக்காகத்தான், என்னுடைய ரப்பு அல்லாஹ் நான் அவனை ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் எனக்கு துன்பம் இழைக்கப்படுகிறது, அநீதி இழைக்கப்படுகிறது, பல்வேறு அக்கிரமங்களுக்கு நான் ஆளாக்கப்பட்டிருக்கிறேன். இதற்கெல்லாம் பரிசாக என்னைய நீ இந்த உலகத்துல எனக்கு நீ கொடுத்த சோதனையில இருந்து, சித்திரவதையிலிருந்து என்ன நீ காப்பாத்து, இதுக்கு பகரமாக எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை கொடு, சொர்க்கத்துல எனக்கு ஒரு மாளிகையை கொடுன்னு அந்த அம்மா கேட்டாங்க, ஆசியா அம்மா கேட்டாங்க. அது அல்லாஹ் உதாரணமா சொல்லி காண்பித்து இந்த வார்த்தையை கேட்டாங்களே, தனக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள், சோதனைகள், துன்பங்களை எல்லாம் மூமினாக வாழுகிற காரணத்தினால் அல்லாஹ் சோதிக்கிற சோதனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு ஆசியா அம்மா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தில் தனக்கென்று ஒரு வீட்டை கேட்டார்களே, அதுல மூமின்களுக்கு உதாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். மூமின்களுக்கு உதாரணமாக கூறப்பட்ட பெண்மணி அன்னை ஆசியா அவர்கள், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்கள். மற்றொரு பெண்மணி யார்? அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இந்த இரண்டு பெண்களைத்தான் மூமின்களுக்கு அல்லாஹ் முன் உதாரணமாக கூறுகிறார். அந்த இரண்டு பெண்களில் ஒருவரான மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பெயர் குர்ஆனில 18 இடங்களில் வருகிறது. நபி அவர்களின் பெயர் முஹம்மது என்ற அந்த பெயர் 4 இடத்தில் வருகிறது, மரியமுடைய பெயர் 18 இடத்தில் வருகிறது. அல்லாஹ் இறக்கி வச்ச வசனத்துல மரியம் என்ற வசனத்தை, மரியம்ங்கிற பெயரை சொல்லியே அல்லாஹ் வசனத்தை இறக்கி வச்சான். 18 இடங்களில் அல்லாஹ்வால் மரியம் மரியம் என்று அன்போடு அழைக்கப்பட்ட ஒரு பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை
ஒரு சமுதாயம் கடவுளாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. அவர்கள் பெற்ற அற்புத குழந்தை அல்லாஹ்வுடைய நபிமார்களில் அல்லாஹ்வால் அற்புதமாக படைக்கப்பட்டு பிறக்க வைக்கப்பட்டவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கடவுளாக அல்லாஹ்வுடைய பிள்ளையாக ஒரு சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, தவறான நம்பிக்கையில இருக்கிறது. அவர்கள் அதாவது ஈசா நபி வந்த பிறகு கியாமத் நாளுடைய அடையாளமாக இந்த துனியாவுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்த பிறகுதான் இந்த குஃப்ர் உடைக்கப்படும். ஈசா நபி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இருந்து ஈசா நபி வர்ற வரைக்கும் யாரெல்லாம் இந்த தவறான கொள்கையில இருந்து மரணித்தார்களோ அவங்க எல்லாம் எழுப்பப்படும் போது எப்படி எழுப்பப்படுவாங்க? இப்ப ஈசா நபி வரும்போது யாரெல்லாம் தவறான வழிகேட்டு கொள்கை குஃப்ர்ல இருந்தாங்களோ அவங்களுக்கு தெரியும் நாம குஃப்ர்ல இருந்தோம், நம்ம நபி வந்தாரு, நம்ம திருத்தினாரு, அவங்க எல்லாம் தெரிஞ்சிருவாங்க, பிரச்சனை கிடையாது. அப்ப ஈசா நபி வர்றதுக்கு முன்னாடி இறந்து போனவங்களுடைய கொள்கை தவறான கொள்கை. அவங்க குஃபூர்ல தான் இருந்தாங்க, குஃபூர்ல தான் மூத்தா போயிருக்காங்க, நிராகரிப்புல இருந்து நிராகரிப்புல தான் மூத்தா போனாங்க. அவர்கள் இருந்த கொள்கை தவறு என்று அவர்களுக்கு அறிவிப்பது படைத்த இறைவனுடைய கடமை. நீ இருந்தது குஃபூர், நீ இருந்தது தவறான வழிகேடு என்பதை யாருடைய வாயில் அல்லாஹ் சொல்ல வைப்பான்? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் வாய்களாலேயே அல்லாஹ் சொல்ல வைப்பான். திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனம் சூரா மாயிதாவுல உள்ள 116வது ஆயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், வ இது காலல்லாஹு யா ஈஸா இப்ன மரியம அன்த குல்த லின்னாசி தஹிதூனி வ உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ். அல்லாஹ் வந்து ஈசா நபியை கேட்பான் மறுமையில. நூஹ் நபி எப்படி விசாரிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி ஈசா நபி விசாரிக்கப்படுவாங்க. அந்த மக்கள் ஈசா நபியின் சமுதாயம் குஃபூர்ல இருந்தது தவறு என்பதை புரிய வைப்பதற்காக அல்லாஹ் விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான்? இன்னும் மரியமுடைய மகன் ஈசாவிடத்தில் அல்லாஹ் விசாரிப்பான், இன்னும் மரியமுடைய மகன் ஈசாவே அல்லாஹுவை என்று என்னையும் என்னுடைய தாயாரையும் இரு கடவுள்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நீர் அந்த மனிதர்களிடத்தில், இந்த மக்கள் இன்னைக்கு தவறான நம்பிக்கையில வாழ்ந்து குஃபூர்ல இறந்து இன்னைக்கு எழுப்பப்பட்டிருக்கிறாங்களே, இவங்கள்ட்ட எல்லாம் நீங்க சொன்னீங்களான்னு அல்லாஹ் கேட்பான். நீ சொன்னியான்னு கேட்பான் அல்லாஹ். அப்படி கேட்கும் போது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, கால சுப்ஹானக, அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், நான் அப்படி ஒருபோதும் சொல்லவே இல்லை. ஈசா நபிக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன? அல்லாஹ் நீ மிகவும் தூய்மையானவன், எனக்கு உரிமை இல்லாத ஒன்றை நான் சொல்வதற்கு இல்லை. அவ்வாறு நான் சொல்லி இருந்தால் நிச்சயமாக அதை நீ அறிந்திருப்பாய். என் மனதில் உள்ளதை நீ அறிகிறாய், உன் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேன். நிச்சயமாக நீயே மறைவானவற்றை எல்லாம் நன்கு அறிபவன் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பதில் சொல்லி அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் இன்னும் சொல்லுவார், எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, என் உள்ளத்துல உள்ளதை நீ அறிகிறாய், உன் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேன், நான் அப்படி சொல்லவே இல்லை, உனக்கு தெரியுன்றார். அடுத்து சொல்லுவாரு, நீ எனக்கு கட்டளையிட்டபடி என்னுடைய சமூக மக்களான இவர்களை எல்லாம் நோக்கி நான் சொன்னேன், என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆகிய அல்லாஹ்வையே வணங்குங்கள் என்று சொன்னதை தவிர வேறு எதையும் அவர்களுக்கு நான் கூறவில்லை. மேலும் நான் அவர்களோடு உலகத்தில் இருந்த காலம் எல்லாம் அவர்களை நான் கண்காணிப்பவனாக இருந்தேன். என்னை நீ கைப்பற்றிய பிறகு நீயே அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தாய், நீயே எல்லா பொருட்கள் மீதும் சாட்சியாக இருக்கிறாய் என்ற இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இவர்களை மன்னித்தாலும் உன்னை போன்று மன்னிக்கக்கூடிய கர்மையாளன் யாரும் இல்லை, இவர்களை தண்டித்தாலும் உன்னை போன்று குற்றவாளிகள் பாவிகளை கடுமையாக தண்டிக்கக்கூடிய தண்டனையாளன் யாரும் இல்லை என்று சொல்லி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி ஒதுங்குவார்கள். இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வுடைய விசாரணையிலிருந்து தப்பிப்பார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். அல் மாயிதாவுல உள்ள 116, 117, 118 ஆகிய இந்த 3 வசனங்களை, 5வது சூறாவுல உள்ள அந்த 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் மிக பெரும் படிப்பினையாக இந்த விஷயம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மறுமையில அல்லாஹுவால் விசாரிக்கப்படுவார்களோ அதே போன்று இறுதி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவார்கள்.
அவர்களும் சில பதிலை சொல்வார்கள். அது என்ன பதில் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார ஜும்மாவில உங்களுக்கு நாம் எடுத்துரைக்க அல்லாஹ்வுடைய அருளால் எடுத்துரைக்க இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவன் கடுமையாக மறுமையில் நம்மை விசாரிப்பதை விட்டும் காப்பாற்ற வேண்டும். அவனுடைய கடுமையான தண்டனையிலிருந்து நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.